திருச்சிற்றம்பலம். நாட்டு பாசிப்பயிறு அழியும் தருவாயில் உள்ளது. இந்த நாட்டு பாசிப்பயிறு தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, இன்னொரு 1 மாதத்தில் சுத்தமாக அழிஞ்சு போயிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டு பாசிப்பயிரே காணோம். அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு நாட்டு பாசிப்பயிறுன்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க. அது சுத்தமாக வேகவே மாட்டேங்குது. அதை பற்றின வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாட்டு பாசிப்பயிரை இப்போது காப்பாற்றலை அப்படின்னா எப்பயுமே அதை பார்க்க முடியாது. இந்த பூலோகத்துலேயும் கிடைக்காது, செவ்வாய் கிரகத்துலேயும் கிடைக்காது, சந்திர மண்டலத்துலேயும் கிடைக்காது. அடுத்த யுகத்தில் தான் கிடைக்கும். நமது வருங்கால சங்கதியரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட போகிறாங்க. அதனால் நாட்டு பாசிப்பயிரை முடிஞ்சால் யாராவது காப்பாற்றுங்க. பாசிப்பயிறு அதாவது சிறு பயிறுன்னு சொல்லுவாங்க. இது 4 வகையான பயிர் இப்போது வந்திருக்கு. இதுதான் ஒரிஜினல் பாசிப்பயிறு, நாட்டு பாசிப்பயிறு. வானம் பார்த்த பூமியில் விளையிறது. 15லேருந்து 20 நிமிஷத்தில் இந்த பாசிப்பயிறு வெந்துடும். நாட்டு பாசிப்பயிறு 15 நிமிஷத்தில் வந்துடும். 20 நிமிஷத்தில் கொலைய வெந்துடும். சுவையாக இருக்கும், அருமையாக இருக்கும். எந்த குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆரோக்கியமானது, எந்த நோயும் வராது இதை சாப்பிட்டா. அதுக்கப்புறம் ஹைப்ரிட்னு சொல்லிட்டு இந்த பாசி பருப்பு வந்தது. இது ஜீரணமாகாது. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக இதுதான் ஒரிஜினல் நாட்டு பயிர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாத்தை விட மோசமானது. பாதி பயிர் வெந்து வேகமாக இருக்கும், மீதி பாதி பயிர் சுத்தமாக வேகாது. எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். கடைக்காரர் சொல்கிறாரு இதுதான் ஒரிஜினல் நாட்டு பயிருன்னு சொல்லிட்டு. ஆனால் அது சுத்தமாக வேகாது, ஜீரணமும் ஆகாது. ஜீரணம் ஆகலைன்னா சக்கரை நோய் வந்துடும். சக்கரை நோய் வந்தால் எல்லா நோயும் வந்துடும். ஆகவே இது யாரும் சாப்பிடாதீங்க. இது உடைச்ச பாசிப்பயிறு. இதில் கெட்டு போகாமல் இருக்க, வண்டு பிடிக்காமல் இருக்க 2 கெமிக்கல் போடுவாங்க. புழு பிடிக்காமல் இருக்க 2 கெமிக்கல் போடுவாங்க. பாசனம் பிடிக்காமல் இருக்க 2 கெமிக்கல் போடுவாங்க. நல்லா வேகிறதுக்கு 2 கெமிக்கல் போடுவாங்க. இதுவும் சீக்கிரம் வேகாது. வேகலை அப்படின்னா ஜீரணமாகாது. ஜீரணமாகலை அப்படின்னா சக்கரை நோய் வந்துடும். இதுதான் இப்போ புதுசாக வந்தது. இந்த பயிரை யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த 3 பயிருமே யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க. அப்படி வாங்கி சாப்பிட்டிங்கன்னா சக்கரை நோய் முதல் கொண்டு எல்லா நோயும் வந்துடும். இதுதான் ஒரிஜினல் நாட்டு பாசிப்பயிறு. இதுதான் சாப்பிடணும். இந்த நாட்டு பாசிப்பயிரை சாப்பிட்டா எந்த நோயும் வராது. பார்த்துக்கிடுங்க. இதுதான் நீங்கள் கடைசியாக பார்க்குற நாட்டு பாசிப்பயிறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தேடி கண்டுபிடிச்சி தான் வாங்கினேன், எங்கேயும் கிடைக்கலப்போ. யாராவது முடிஞ்சால் இந்த நம்ம நாட்டு பாசிப்பயிரை காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். யாரேனும் நமது அறக்கட்டளைக்கு உதவி செய்ய நினைத்தால் உதவி செய்யலாம். வரி விலக்கு உண்டு.